தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆவது எப்படி? ரொம்ப ஈஸியா 4-5 மெத்தட் தான். அது மட்டும் இருந்தா போதும் நீங்க மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆயிடலாம். ஏன் உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ இந்த சினிமா ஃபீல்டுல ஒரு ஸ்டாரா இருந்தா சொல்லவே வேணாம், 10 பிளாப் படம் கொடுத்து கூட நீங்க மிகப்பெரிய ஸ்டார் ஆக முடியும். உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ற ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார், மீடியா முதல் கொண்டு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு காமன் மேன் ஒரு படத்தை எடுக்கிறான், அந்த படத்தை ஒரு ஜானர்ல ரிலீஸ் ஆகும். அது ஃபர்ஸ்ட் படங்கிறனால கண்டிப்பா ஒரு வகையில ஹிட் ஆயிரும். அப்படி ஹிட் ஆகலாம் சொல்லவே வேணாம், அப்பவே சட்ட சாத்தி போயிருங்க ஒரு நார்மல் பர்சன். ஆனா ஒரு ஸ்டார் கிட்ஸோட பையன் அப்படி கிடையாது. ஈஸியா நீங்க வரலாம், அந்த படம் ஃபிளாப் ஆச்சா, அவன் ஃபர்ஸ்ட் படம்பா, அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்திலேயே பெரிய ஆக்டர் ஆக முடியும், இன்னும் ஒரு 4-5 படம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க உள்ள மீடியாக்கள். அதுவும் டிஜிட்டல் மீடியானா ஐயோ சால்ரா சூப்பரா கை தட்டுவாங்க. நீங்க மியூசிக் டைரக்டர் ஆகுனா கூட ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, உங்க அப்பாவும் அம்மாவும் சிங்கரா இருந்தா போதும், ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கி ஒரு ஆல்பம் சாங்ஸ் கிரியேட் பண்ணுங்க, படம் கூட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்க தேவையில்ல. ஆனா அதுக்குள்ள 600-700 கோடி ரூபாய் பட்ஜெட்ல கூட உங்களை வந்து மியூசிக் டைரக்டரா பிக்ஸ் பண்ணுவாங்க. உண்மைங்க தமிழ் சினிமாவில தான் நடக்கும், சினிமாவிலேயாவது இப்படிதான் நடக்கும், ஹிந்தி சினிமாவெல்லாம் வேற லெவல்ல நடக்கும்.